எக்ஸாக்டாக 4 இயர்ஸ் முன்னாடி ஐ வாஸ் அ ஃப்ரெஷ்மேன் இன் காலேஜ். நான் அதுக்கு முன்னாடி படித்தது கம்ப்ளீட்டாக பாய்ஸ் ஸ்கூல். சடன் ஒரு டிரான்சிஷனாக பேட்ச்மேட்ஸ் பொண்ணுங்க, காலேஜ் ஃபுல்லாக பொண்ணுங்க, எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்க. அப்போ எங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. அப்போ அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு மேலே எனக்கு ஒரு தலை காதல் உருவாச்சு. டே பை டே அது அந்த சென்சேஷன் எனக்குள்ளே ஸ்ட்ராங்கராக வளர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் அதை எப்படியாவது அவகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு ஒரு நாள் சூஸ் பண்ணேன். ரெண்டு பேரும் ஒரு கனெக்டாக நடந்து போயிட்டுருக்கோம். அப்போது நான் ரைட்டில் இருக்கேன், அவள் லெஃப்டாக இருக்கேன். அண்ட் ஐ செட் ஐ திங்க் ஐ லவ் யூ. அண்ட் ஷி வாஸ் லைக் சீரியஸ்லி வாட் ஆஸ் ப்ரொபோசல் இட் இஸ். அவள் அதோட விடாமல் எனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்டே சொன்னான். ஸோ அதனால நான் அடுத்த 2 நாள் சாப்பிடலை, தூங்கலை, காலேஜ் கூட போகல அப்படின்னு தான் நினச்சிங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஒரு பக்கம் எனக்கு லிட்டில் ஹார்ட் பிரேக் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு கோவம் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அவ்வளோ அக்செப்ட் பண்ண முடியாதா? உனக்கு என்னடா, நீ தான் 6'3" ஆச்சு, பார்க்க நல்லா இல்லாதனால சம்திங் இஸ் ராங் வித் மீ இப்படின்னு எனக்கு ஏகப்பட்ட கேள்வி. இஃப் யூ திங்க் யூ ஆர் இம்பர்ஃபெக்ட், யூ ஆர் நாட் வொர்த்தி, யூ ஆர் வாட்ஸ் எவர், அது ஒரு நல்ல சைன். ஏன்னா ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமை யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருப்பான்னு கேட்டால் ஹானஸ்டாக எனக்கு தெரியல. ஸோ அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன்.